என் வாழ்வில் கஷ்டமும் வேதனையும் போராட்டங்களும் நிரம்பி இருக்கிறதே, எனக்காக நல்ல காலம் வந்து கொண்டிருக்கிறதே என்று கூறுகிறீர்களே என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது. உன்னுடைய நல்ல எண்ணமும் நல்ல செயல்களும் மற்றவர்களுக்கு நீ செய்ய நினைக்கும் உதவி மனப்பான்பும் எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னுடைய நல்ல எண்ணத்தாலும் உன்னுடைய தான தர்மத்தாலும் நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்வில் சந்தோஷமாக வாழ்வாய். நான் உன்னை வாழ வைப்பேன். நல்ல மனம் படைத்த உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கப் போகிறது? எப்பொழுதுமே தேவையில்லாத விஷயத்தை மனதில் போட்டு நினைத்து கொண்டு குழப்பிக்கொண்டு உன் நிம்மதியை நீயே இழந்து கொண்டிருக்கிறாய். எப்பொழுதுமே உன்னை விட்டு விலக வேண்டும் என்று நான் ஒரு நொடி கூட நினைத்ததே இல்லை. ஆனால் நீயோ, சாயப்பா என்னிடமே இல்லை, என்னை சோதனைக்கு ஆளாக்குகிறாய். சாயப்பா எனக்கு நல்ல மாற்றங்களை தரவே இல்லை, என்னை பார்ப்பதே இல்லை என்று நீயே தவறாக ஒரு கற்பனை கதாபாத்திரத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஒரு பிள்ளையை உயர்த்துவதுதானே ஒரு தந்தையின் கடமை. அந்த கடமையிலிருந்து நான் எப்பொழுதும் மீளவே மாட்டேன். அதைதான் நானும் செய்து கொண்டே இருக்கிறேன். உலகத்தில் உள்ள அனைவருக்கும் கஷ்டங்களும் போராட்டங்களும் துன்பமான சூழ்நிலைகளும் வேதனைகளும் கண்ணீர்களும் வருவது இயற்கைதான், சகஜமானதுதான். தூய்மையான பக்தியாலும் நம்பிக்கையாலும் அந்த கஷ்டத்திலிருந்து மீள்கிறார்கள் சில பேர்.